வணக்கம், வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்னைக்கு மனோஸ் கிச்சனில் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற மாவு வச்ச ஒரு போண்டா போட போகிறோம். இப்போ பாருங்கள், நல்ல கோயம்புத்தூர்ல எல்லாம் நல்ல மழை, 4-5 நாளாக மழை. சாயந்தரம் நேரம் டீ குடிக்கிறதுக்கு ஏதாவது கடுப்பான இருந்தால் ஆகும். அதாவது போண்டா, வடை, பஜ்ஜி அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. கடையில எல்லாம் எந்த பொருளும் வாங்க வேண்டாம். வீட்டில் இருக்கிற 2-3 பொருளை வச்சு நல்லா சுட சுட போண்டா போட டீ ஒரு கப்பு குடிச்சோம்னா சூப்பராக இருக்குங்க. அந்த போண்டா இப்போ செய்யறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம வீட்டில் இருக்கிற மாவு வச்சுதான் செய்கிறோம். அது கோதுமை மாவு தான் எடுத்துருக்கிறேன். கோதுமை மாவு வீட்டில் எல்லாத்து வீட்லேயுமே இருக்கும். வெங்காயம் மிளகாய் போட்டு சூப்பராக புசு புசுன்னு ஒரு போண்டா தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் ஒரு 100 கிராம் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். 1 கப்பு இருக்குங்க. இது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனு அரிசி மாவு போட்டுக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கிறதுக்குங்க. இதுக்கு வந்து நல்லா பெரிய வெங்காயம் வெட்டிக்குங்க, பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தாங்க. இதை அப்படியே போட்டுறேங்க. நீங்கள் 2 பெரிய வெங்காயம் போட்டுக்குங்க. பச்சை மிளகாவும் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதோட வந்து நம்ம 2 சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் பாருங்க, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம். இப்ப பாருங்க, கொஞ்சமா பெருங்காயம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அப்புறம் நம்ம கிட்ட பழைய இட்லி மாவு இருக்குங்கல்ல வீட்டில், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாங்க. இது நல்லா புசு புசுன்னு வரும். இதை போட்டு முதல்ல நல்லா கலந்துக்கலாம், தண்ணி ஊற்றாமையே. ஏன்னா வெங்காயத்தில் அப்புறம் வந்து இட்லி மாவு இதில் எல்லாமே உங்களுக்கு தண்ணி இருக்கும். இதை நல்லா பிசைஞ்சிட்டு அளவளவாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா போண்டா பக்குவத்துக்கு கலந்துக்கலாங்க. இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்டு காட்டுறேங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க, தண்ணி அளவளவாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இப்படி இந்த அளவு பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்படி எடுத்து எடுத்து போட்டுக்கலாங்க எண்ணெயில். நீங்கள் வேணும்னாலும் கூட இதில் வந்து மிளகாத்தூள் கூட வேணும்னா சேர்த்திக்கலாம். நான் பச்சை மிளகா போட்டிருக்கிறேன். உங்களுக்கு மிளகாத்தூள் வேணும்னா மிளகாத்தூள் போட்டுக்குங்க. இனி போய் அடுப்பு பற்ற வச்சு வடக்கல் வச்சிடலாங்க. இப்போ பாருங்க, அடுப்பு பற்ற வச்சு வடக்கல் வச்சிட்டோம். இப்போ பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ பாருங்க, எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக போட்டு எண்ணெய் சூடாயிடுச்சு, பபுள்ஸ் வருது பாருங்க. இப்போ வந்து நம்ம குட்டி குட்டியாக தேவையான சைஸில் போட்டுக்கலாங்க. நீங்கள் வந்து கோதுமை மாவு வேண்டாட்டி கடலை மாவு கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நாம் வந்து நல்லா புசு புசுன்னு வர்றதுக்கு நல்லா இட்லி மாவு இருந்ததுன்னா ஒரு 2 கரண்டி உங்கள் மாவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கிங்க. பாருங்க, இப்படி போட்டுட்டு நம்ம அடுப்பை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திருப்பி போடுங்க. பாருங்க, ஒட்டாமல் வருது. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஏன்னா அரிசி மாவு கொஞ்சம் போட்டிருக்கிறோம், நல்லா இருக்கும். நீங்கள் ராகி மாவும் போட்டு பண்ணலாம், இல்லை கடலை மாவு எது வேணாலும் போட்டு பண்ணலாம். இல்லை ராகி மாவும் கோதுமை மாவும் கூட எல்லாம் கலந்தும் கூட போட்டு செய்யலாங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதாவது ஈவினிங் டைமு இப்போ வந்து மழை காலத்துக்கு குளிர் காலத்துக்கு வந்து நம்ம ஏதாவது போய் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கிற பொருளையவே வச்சு இந்த மாதிரி டக்குன்னு 5 நிமிஷத்துலேயே போட்டு சுட சுட டீயோட சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் இதோட வந்து கேரட் எல்லாம் இருந்ததுன்னா கூட கேரட் துரி போட்டுக்கலாம். முட்டைக்கோசு, கேரட் எல்லாம் பாருங்க வேகட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்க, திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு. அதாவது லைட் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாங்க. அதாவது ஆரோக்கியமான ஸ்நாக்ஸு, எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தொந்தரவு பண்ணாது, வயிற்றுக்கெல்லாம் எந்த தொந்தரவு பண்ணாது. நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டீங்கனாலுமே பாருங்கள், இன்னொரு டைம் போடலாம்.
இப்போ பாருங்க, ரெண்டாவது கல் போட்டாச்சு. நல்லா புசு புசுன்னு வந்திருக்குது பாருங்க. திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு எடுக்கலாங்க. இப்போ பாருங்க, இதுவும் நல்லா லைட் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நல்லா புசு புசுன்னு பாருங்க, எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க. குட்டி குட்டியா நம்ம வேணுங்கிற சைஸ்லையும் கூட போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ஹெல்த்தியான கோதுமை போண்டா ரெடி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ பாருங்க, சுட சுட கோதுமை போண்டா ரெடிங்க. வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு, வெங்காயம், மிளகாய் போட்டு சும்மா 2 டேபிள் ஸ்பூனு இட்லி மாவு இருந்து ஊற்றி போண்டா மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், கோயம்புத்தூரில் 4-5 நாள் மழையாக இருக்குது. பொழுதோட நேரம் டீ வைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் கோதுமை மாவு, வெங்காயம், மிளகாய் இருக்கும், போட்டு சுட சுட சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அதாவது இந்த மழை காலத்துக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் கடையிலெல்லாம் வாங்கவே வேண்டாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான போண்டாங்க. அதாவது குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எத்தனை சாப்பிட்டாலும் வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி கோதுமை போண்டா சுட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் காய்கறி இருந்தாலும் கூட போட்டு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். நாங்கள் வீட்லேயே சுத்தமான முறைப்படி பலகாரமெல்லாம் பண்ணி தர்றோங்க. யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் 9952809354. அதாவது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் பேர் மனோன்மணி. உங்களுக்கு இந்த கோதுமை போண்டா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த ரெசிபி என்ன வேணும்னு சொல்லுங்க. முக்கியமா மறக்காம உங்க வீட்டில் இருக்கிற கோதுமை போண்டா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.